சென்னை அண்ணா சாலையில் உள்ள தமிழ்நாடு மின் ஊழியர் மத்திய அமைப்பு CITU தலைமை அலுவலகத்தில் பொதுச் செயலாளர் ராஜேந்திரன் தமிழக அரசுக்கு பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். மின் வாரியத்தில் அடிமட்ட பதவிகளான கள உதவியாளர், இளநிலை உதவியாளர், கணக்கீட்டாளர், தொழில்நுட்ப உதவியாளர், உதவி மின் பொறியாளர், உதவி வரைவாளர் ஆகிய பதவிகள் 33,000க்கும் மேற்பட்ட காலி பணியிடங்களாக உள்ளது. இவை தவிர சுமார் 20,000க்கும் மேற்பட்ட இதர பதவிகளில் காலி பணியிடங்கள் ஏற்பட்டுள்ளன. களப்பிரிவில் காலி பணியிடங்கள் அதிகமாக உள்ளதால் மின்தடையை விரைவாக நீக்கம் செய்ய முடியாத காரணத்தால் மின் நுகர்வோர்கள் மத்தியில் வாரியத்திற்கு அவநம்பிக்கை ஏற்பட்டுள்ளது என்றும், களப்பிரிவில் போதிய பணியாளர்கள் இல்லாத காரணத்தால் களப்பிரிவில் ஒப்பந்த ஊழியர்கள் முதல் மின் பாதையாளர் வரை வேலை பளு மற்றும் மன அழுத்தத்தால் விபத்து ஏற்பட்டு தினந்தோறும் மரணம் அடைகின்றனர். எனவே காலி பணியிடங்களை விரைந்து நிரப்பிட வேண்டும். மேலும் GO 100 12/2/2024 அன்று ஏற்படுத்தப்பட்ட முத்தரப்பு ஒப்பந்தத்தில் அநீதிகளை களைந்து அரசு உத்தரவாதத்துடன் கூடிய ஒப்பந்தத்தை ஏற்படுத்திட வேண்டும். மின்வாரிய பிரிப்பு தொடர்பான அரசாணை 6 மற்றும் 7 கைவிட வேண்டும். வேலை பளு ஒப்பந்தத்திற்கு எதிராக வெளியிடப்பட்டுள்ள ரீடிப்ளாய்மெண்ட், டிஸ்கண்டினியூ என்ற முறையில் பதவிகளை கபலீகரம் செய்த உத்தரவுகளையும் BP4 திரும்ப பெற வேண்டும். அரசு ஊழியர்கள் பெறுகின்ற குடும்ப பாதுகாப்பு நிதி ரூபாய் 5 லட்சத்தை மின்வாரிய பணியாளர்களுக்கும் வழங்கிட வேண்டும். தமிழக அரசாணை எண் 197 நாள் 1/9/2021 பிறப்பித்து 3 ஆண்டுகள் கடந்துவிட்டது. கணக்கீட்டு பிரிவு பணியாளர்களுக்கு கணக்கீடு பணி செய்திட மொபைல் போன் அல்லது டேப் வழங்கிட வேண்டும். நெட்வொர்க்கிற்கான தொகையை மாதந்தோறும் ரூபாய் 500 வழங்கிட வேண்டும் என்று பல்வேறு வகையான கோரிக்கைகளை வலியுறுத்தி பேசினார். இதில் மாநில தலைவர் ஜெய்சங்கர், மாநில பொருளாளர் வெங்கடேசன் மற்றும் நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர். நாடு மின்சார வாரியத்தில் 32,000க்கு மேற்பட்ட காலி பணியிடங்கள் இருக்கு. ஆரம்பகட்ட பதவிகள் கள உதவியாளர், தொழில்நுட்ப உதவியாளர், உதவி மின் பொறியாளர், இளநிலை உதவியாளர் உள்ளிட்ட பதவிகள். இந்த பதவிகளை நிரப்பாதனுடைய விளைவு களப்பிரிவில் கூடுதல் பணிச்சுமையோடு இன்னைக்கு களப்பிரிவு ஊழியர்கள் பணியாற்றிட்டு வர்றாங்க. ஸோ தினமும் ஒரு விபத்து தமிழகத்தில் எங்கேயாவது ஒரு இடங்களில் ஏற்படுகிற சூழல் என்பது உருவாயிருக்குது. 1. 2, நுகர்வோர்களுக்கு தடையில்லாத சேவையை வழங்குவதில் காலதாமதம் ஏற்படுது. கடந்த 8 ஆண்டுகளாக இந்த பிரிவில் எந்த பணியிடங்களும் நிரப்பப்படவில்லை. ஒரு 9,613 கேங்மேன் பணியாளர்கள் சென்ற ஆட்சியில் நியமிக்கப்பட்டதான். ஆனால் இந்த பணியிடங்களை நிரப்பாத போக்கு என்பது தொடர்ந்து இருக்குது. புதிதாக உருவாக்கப்பட்ட பிரிவு அலுவலகம் கூடி உதவி பொறியாளர்கள் போடாத போக்கு என்பது இருக்குது. இந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் நிச்சயமாக காலி பணியிடங்கள் நிரப்பப்படும் என்ற எதிர்பார்ப்பு எங்களுக்கு இருந்துச்சு. மின்சார வாரியத்தில் பல ஆண்டுகளாக பணியாற்றுகின்ற ஒப்பந்த தொழிலாளி நிரந்தரப்படுத்துவாங்க என்ற எதிர்பார்ப்புலாம் இருந்துச்சு. பட் அறிவிப்பில் சட்டமன்றத்தில் மானிய கொள்கையில் எந்த அறிவிப்பும் மின்சார அமைச்சரால் இல்லை. 500 அப்ரண்டிஸ்களை மட்டும் பயிற்சி எடுப்போம் என்று சொல்லியிருப்பது மட்டும்தான் இருக்குது. அதுவும் மத்திய அரசினுடைய பங்கு என்பது அதில் இருக்குது. ஸோ இது உடனடியாக தமிழக அரசு காலி பணியிடங்களை நிரப்பிட வேண்டும். கணக்கீட்டு பிரிவு ஊழியர்களுக்கு மொபைல் ஆப் போன்ற வசதிகளை செய்திடணும். மின்சார வாரியத்தில் விண்ணப்பத்தில் இறந்து போன தொழிலாளர்களுக்கு கருணை அடிப்படையில் அந்த வாரிசு வேலை வழங்குவதை காலதாமதம் ஏற்பதை தவிர்த்திட வேண்டும். அதே மாதிரி அரசாணை 100 ஒப்பந்தத்தில் ஏற்பட்ட விஷயங்களில் எங்களுடன் கலந்து பேசி மறு ஒப்பந்தம் கண்டிட வேண்டும் என்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி நாளைக்கு தமிழக அரசுடைய கவனத்தை ஈர்க்கின்ற வகையில் அனைத்து வட்ட மேற்பார்வை பொறியாளர் அலுவலகம் முன்பு கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தை நடத்துகிறோம். அரசு எங்ககிட்ட தொடர்ந்து பேசி பிரச்சனையை தீர்வு காணவில்லை என்றால் வருகின்ற ஜூலை மாதம் 9ஆம் தேதி முதல் அனைத்து வட்ட அலுவலகம் முன்பு தொடர் காத்திருப்பு போராட்டத்தை நடத்த உள்ளோம் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். தமிழ்நாடு முழுக்க நடக்கும் இந்த போராட்டம். எங்களுடைய மின்னொழியர் மத்திய அமைப்பு CIT சங்கம் தனித்து இந்த போராட்டத்தை நடந்தது. எங்களுடைய உறுப்பினர்கள் கிட்டத்தட்ட 20,000க்கு மேற்பட்ட நிரந்தர தொழிலாளிகள் இருக்கிறாங்க. அதே மாதிரி ஒப்பந்த தொழிலாளர்கள் என்ற முறையில் ஒரு 7,000 பேர் இருக்கிறாங்க. இவர்கள் அனைவரும் இந்த போராட்டத்தில் ஈடுபடுவாங்க. ராஜேந்திரன், பொதுச் செயலாளர், தமிழ்நாடு மின் ஊழியர் மத்திய அமைப்பு.